வணக்கங்க. நான் பெங்களூர்லேருந்து கண்ணன். இப்போ நாம் ஒரு ஜாமக்கோல் பிரசனம் பற்றி பார்க்கலாம். ஜாமக்கோல் பிரசனங்கிறது ஒரு விஷயத்தை கரெக்டாக துல்லியமாக காட்டும். ஒருத்தர் சொத்து பற்றி கேட்ட கேள்விக்கு போட்ட பிரசனம். இந்த பிரசனத்தில் உதயத்துக்கு 4 கவிப்பு, அங்கே 6 இடமும் இருக்குது. ஆனால் 6 இடம் கவிப்பை தாண்டிடுச்சு. அதாவது அவருக்கு வீடு கட்டுறதில் இருந்த ஒரு பிரச்சனை விலகிவிட்டது அப்படின்னு அர்த்தம். ஆனால் கவிப்பு 6ஆம் அதிபதி செவ்வாயை போய் கவிக்குது. 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன். அதனால் அவர்கிட்ட, ஏங்க உங்களுக்கு வீடு கட்ட கடன் கிடைக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாங்க அப்படின்னார். கடன் அப்படிங்கிறது 6ஆம் பாவம். அந்த 6ஆம் இடத்துல பாம்பு நிற்கிது. பாம்பு அப்படிங்கிறது எதையும் பெருசாக ஆசைப்பட வைக்கும். அதனால் அவர்கிட்ட, ஐயா நீங்கள் கேட்ட கடன் தொகை கொஞ்சம் ரொம்ப அதிகமா அப்படின்னதுக்கு, ஆமாங்க நான் கொஞ்சம் அதிகமாக தான் கேட்டேன், அவ்வளோ தொகையெல்லாம் உங்கள் சம்பளத்துக்கு சேங்ஷன் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாரு. சரி, நீங்கள் இன்னொரு 3 மாதம் வெயிட் பண்ணுங்கள், தை போகட்டும், அதுக்கப்புறமா திரும்பி அப்ளை பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, வேல் மாறல் படிங்க. அதே மாதிரி தை மாதத்துக்கு அப்புறம் லோன் அப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை போய் இரத்த தானம் செஞ்சுட்டு வந்து அப்புறமா லோனுக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி தாங்க